Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 853 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல மாளுகளை கண்ணாடி வழியா போய் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த வேலையை பண்ணாம கப்பலை கொளுத்தி விட்டுலான்னு பிளான் பண்ணி அம்பெல்லாம் வச்சு எய்ம் பண்ணாங்கல்ல. லூஃபி தடுக்கலான்ட்டு போனா இந்த கட்டகுரி விட மாட்டான். ரெண்டு பேத்துக்குள்ளயும் பயங்கரமான சண்டை. பட் அந்த டைம் கூட லூஃபி அந்த கண்ணாடியை உடைச்சலான்னு ஓங்கி குத்துவான். கடையில கையை விட்டு தட்டி விட்டுருவான். அடுத்து நம்ம பையன் என்ன பண்ணுவான், புத்திசாலித்தனமா ஜெட் பிஸ்டல்னு சொல்லி ஏர் அட்டாக் பண்ணிடலான்னு சொல்லி பஞ்ச் பண்ண வந்தா கட்டகுரி உடனே கையை பிடிச்சிருவான். அவனால என்ன பண்ண முடியும்னு ஃபியூச்சர்ல பாத்துட்டான் போல. அதனாலதான் அடுத்தடுத்த மூவ் எதையுமே பண்ண விடாம லூஃபியை தடுத்துக்கிட்டே இருக்கான். சோ இந்த கேப்ல போது அவங்க அங்க அம்ப விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லூஃபி என்ன பண்ணுவான், அவன் உடைச்சானே கண்ணாடி, அதை எடுத்து நமி ஜிம்பாய் கேக்குதான்னு காட்டு கத்திட்டு இருப்பான். அங்க பாவம் அவங்களையும் நெருங்கிட்டாங்க போல. கண்ட வெணிக்கு சுட்டுட்டு இருப்பாங்க. அவங்களால தப்பிக்க முடியாம படாத பாடுபட்டு இருப்பாங்க. பிக் மாம் தரையில நடந்து வந்தாலே தாங்காது, இதுல வேற கடல்ல நடந்து வரா. இப்ப மட்டும் அந்த பெரஸ்பரவை மட்டும் பொழந்துட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் பிக் மாம் தண்ணியில மூழ்கி ஆள் காலி. ஆனா அதை பண்ணணும்னா முதல்ல அவ பக்கத்துல போகணும். ஏன்னா அவளோட ஷோல்டர்ல தான் சேஃப்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்க இவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டாக் எதுலயுமே சிக்காம வளைச்சு ஓட்டிட்டு போவாங்க. இந்த அமண்டே செகண்ட் ரவுண்ட் லோட் பண்ண ஞாபகம் இருக்குதா, அதை இப்பதான் ஷூட் பண்றான். பரவாயில்ல, ஜிம்பையும் இதுக்கு முன்னாடி ஒரு கேப்டனா தானே இருந்தான். அதனால அவனுக்கு எந்தெந்த அட்டாக்ல எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெளிவா தெரிஞ்சிருக்குது. அதனாலேயே நேக்கா எஸ்கேப் ஆவான். அதையும் மீறி அந்த குண்டு அப்படி தாண்டி வந்துருச்சுன்னா ரூக்கும் சாப்பரும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணி தட்டி விட்டுருவானுங்க, இல்ல வெட்டி விட்டுருவானுங்க. பட் இருந்தாலும் 1-2ல சிக்கி சின்னாப்பி நம்மவானுங்க. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வைங்க. இப்படியே கலவரத்தோட போயிட்டு இருக்கும் போது நமி கேரட் எல்லாம் படாத பாடுபட்டு இருப்பாங்க. அந்த டைம் லூஃபியோட கத்தர சவுண்ட் கேக்குமா, எங்கடா இருக்கேன்னு சுத்தி முத்தி பார்த்தா கண்ணாடியில இருந்து கேட்கும். அவன் அவகிட்ட மேட்டர் சொல்லிடுவான். இந்த மாதிரி நம்ம கப்பல்ல இன்னுமே மிரர்ஸ் இருக்குது. அது ஒண்ணு பாய்ஸ் ரூமா இருக்கும், இல்ல பாத்ரூமா இருக்கும். சட்டு புட்டுன்னு அந்த கண்ணாடியை போய் உடங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுமா. பார்த்தாங்க கேப் விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் எரிஞ்சா போதும் மொத்தமா காலி. லூஃபி ஒரு வழியா அலாட் பண்ணிட்டான். பட் அப்படி உடைச்சிட்டாங்கன்னா அவன் எப்படி ரிட்டர்ன் வருவான். அதனால வேண்டாம் பாங்க, அவனுக்கே தெரியல. பட் ஏதாச்சும் பண்ணி நான் வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. உடனே அதை எப்படியாச்சும் உடைச்சு தள்ளுங்கம்மா. அந்த டைம் இவங்களுக்கு எங்கேயோ கருகிற ஸ்மெல் வருமா. உடனே பாத்ரூம் ஓபன் பண்ணிட்டு போய் பார்த்தா உள்ள நல்லா சூப்பரா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்க உள்ள எரியுது. அங்க அவனுங்க கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கானுங்க. கடல் தண்ணி வேற உள்ள வந்துட்டு இருக்குது. அட் டைம்ல எல்லா பஞ்சாயத்தும் நடக்கிறதுனால என்ன பண்றதுனே தெரியல. இவங்களுக்கு அதெல்லாம் என்டர்டைன்மெண்டா இருக்குது. என்ஜாய் பண்ணுவாங்கன்னா பாருங்களேன். எனக்கு என்னமோ ப்ரூலிய இதுக்கப்புறமும் சும்மா விட மாட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா நம்ம பையன் மிரர் வேர்ல்ட்ல இருக்கான். தப்பிக்கணும்னா அவளை யூஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா 4 கொட்டு வாங்காமையா இருப்பா. அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஊத்தி அணைச்சிட்டு இருப்பாங்க. கண்ணாடியை உடைச்சிருந்தா அடுத்த அட்டாக்கா பண்ணிருக்க மாட்டாங்க. தேவையில்லாம தண்ணியை ஊத்தி அதை அணைச்சிட்டு இருந்தா அந்த டைம் லூஃபி எப்படியாச்சும் தடுக்கலான்ட்டு போவான். ஆனா அவன் நெஞ்சிலேயே ஓங்கி ஒரே மிதி. லூஃபி அப்படியே ஸ்டக் ஆயிட்டான். கண்ணாடியை வேற கீழே போட்டானா. சோ நமி கிட்ட பேச முடியல. இதுல வேற அவன் கண்ணு முன்னாடியே கப்பலுக்கு பயங்கரமா ஏற விட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரம் சாக்லேட் டவுன்ல இருக்க ஸ்வீட் ஃபேக்டரியில பயங்கரமா வேலை போயிட்டு இருக்குது. அதான் கேக்கு செய்யற வேலை. இப்ப என்னன்னா இவங்க கொண்டு வந்திருக்க ஐட்டம் எல்லாமே அவ்வளவுதான் இருக்குது. அதை எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணா அவ்வளவுதான் முடிஞ்சு. அதனாலயே பார்த்து பண்ணுவாங்க. அதுவும் நம்ம செஞ்சு வாழைப்பழத்தை ஒரு சீப் எடுத்து வச்சுட்டு அப்படி கைய வச்சு ஒரு 4 வெட்டு வெட்டுவான். அப்படியே அழகா வந்து விழும். எல்லாம் மிரண்டுருவாங்க. மெயினா புட்டிங்கி. சரி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தா பட்டர்ல 30 கிராம் குறைஞ்சிருச்சு. இப்ப இவங்க ஆர்டர் பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு சுத்தமா டைம் இல்ல. 30 கிராம் எல்லாம் குறைஞ்சதுன்னா டேஸ்ட் டோட்டலாவே மாறிடும். அப்படி மாறி போச்சுன்னா அப்ப இவ்வளவு நேரம் இவங்க பண்ணதெல்லாம் வேஸ்ட். பிக் மாம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. பயங்கரமா வெறியாயிருவா. அதனால என்ன பண்ணலாம்னு பதறும் போது நம்ம பையன் ஒரு ஐடியா சொல்லுவான். ப்ரூன்ஸ் இருக்குது இல்ல, அதை நல்லா மேஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடரை போட்டு சுகரை கம்மி பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுமா. எல்லாம் ஆடி போயிடுவாங்க. சடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மெயினா அந்த புட்டிங்க எல்லாம் ரியாக்ஷன்லயே புட்டுக்குவா போல. செஃப்புங்க எல்லாம் புலம்பி தள்ளுவாங்க. ஐயோ ஆத்தா, நீ ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல, சட்டு புட்டுன்னு வேலையை பாருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு புட்டிங்கையும் சஞ்சியை வச்சு பாராட்டி தள்ளுவாங்களா. அதுல வேற பெர்ஃபெக்டான மேட்ச்னு வேற சொல்லுவாங்க. அவ்வளவுதான், சஞ்சி மாதிரியே மூக்குல ரத்தத்தை ஒலிக்கிட்டு கவுந்துருவான். ஏன் சஞ்சிக்கு ஒழுகல, பையன் தெளிவாயிட்டான் போல. அல்ல வேலை சிஃபோன் அங்க இருந்தா இல்லன்னா வேலையை நடந்திருக்காது போல. வண்டையா திட்டுவான். அந்த வேலையை மட்டும் பாருங்கடா வெண்ணிகளா. சும்மா நோயின்னு பில்டப் பண்ணிட்டு கொய்யால. இங்க லூஃபியாவை ஒரே அமுக்கி வச்சிருக்கான். அவனோட கால் சைஸ பாத்தீங்களா, லூஃபியோட அப்பர் பாடியவே கவர் பண்ணிருச்சு. அவன் 2 ஷூவை சேர்த்து வச்சானா போதும், நம்மளுக்கு ஒரு போட்டு மாதிரி ஆயிரும். அவங்கிட்ட போய் மோதிட்டு இருக்கான். இங்க அவங்களுக்கு வேற பதட்டம். ஐயோ லூஃபி என்னாச்சு ஏதாச்சுன்னு. இங்க ப்ரூலி அட்டாக் பண்ணதோட விடாம ஆளுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு உள்ள இறங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டான். லூஃபி காட்டு கத்துவான். நமி கண்ணாடி எல்லாத்தையுமே பிரேக் பண்ண, இல்லன்னா உங்களுக்கு பஞ்சாயத்துன்னு. ஏன்னா நம்ம பயலால தான் தடுக்க முடியல. ஆல்ரெடி சொல்லி இருக்கான்ல, உடனே அந்த வேலையை பார்க்கணுமா இல்லையா. கேப்டன் சொல்லிட்டு இருக்கான். கேட்காம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் அவங்க கண்ணாடியை உடச்சிட்டு எந்த ஒரு பஞ்சாயத்து எல்லாமே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா இவன் போக்கஸ் பண்ணி அவன் கூட நிம்மதியா சண்டை போடுவான். அதனாலதான் அப்படி சொல்லுவான். இங்க கேரட் ஏதோ சரியில்லையேன்ட்டு மேல வந்து பாப்பா ஒரு பெரிய பஞ்சாயத்து. சொல்ல போனா பெரிய பஞ்சாயத்து
பஞ்சாயத்து தான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் அலை, அதுவும் இழிச்சுக்கிட்டே வருது. அந்த அலைக்கு மேல பிக் மாம் வந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே நமி கன்ஃபார்ம் பண்ணிட்டா மரண தேவதை வந்துகிட்டு இருக்கா, இதோட நம்ம காலின்னு. அதனால அழுதுகிட்டு எங்களை மன்னிச்சிரு லூஃபி, எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு வேற சொல்லிடுவா. அந்த டைம் பிக் மாம காட்டுறாங்க, நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு கொலவெறியோட வந்துகிட்டு இருக்கான். இங்க லூஃபி பார்த்து பதறுவான், என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு. இதுக்கப்புறம் பிக் மாம கிட்ட மாட்டினாயிலா எஸ்கேப் ஆனாயிலா, லூஃபியும் அந்த போட்டு சூமடையன் கிட்ட இருந்து தப்பிப்பானா மாட்டானாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.